சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான டி20 தொடரில் அபாரமாக செயல்பட்ட இந்திய அணியுடைய நட்சத்திர ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா அடுத்து நடைபெறவுள்ள நியூசிலாந்துக்கு எதிரான ஒரு நாள் தொடரில் விளையாட மாட்டார் அப்படின்ற தகவல் வைரலாகவே போயிட்டு இருக்கு. அவருடன் வேகப்பந்து வீச்சாளர் ஜாம்பவானான ஜஸ்பிரீத் பும்ரா அவர்களுமே ஓய்வு கொடுத்திருக்காங்களாம். தற்போது உலகுடைய நம்பர் 1 ஒரு நாள் அணியாக இருக்கும் இந்திய அணி நியூசிலாந்துக்கு எதிரான சொந்த மண்ணில் 3 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரில் விளையாடுறாங்க. முதல் போட்டி ஜனவரி 11ஆம் தேதி, இரண்டாவது போட்டி 14, மூன்றாவது போட்டி ஜனவரி 18 ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது. சமீபத்தில் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக நடைபெற்ற 5 போட்டிகள் கொண்ட டி20 தொடரில் ஹர்திக் பாண்டியா அசூர ஃபார்ம்ல இருந்திருக்காரு. 3 இன்னிங்ஸ்கள்ல 142 ரன்களை குவிச்சு 186.84 அப்படின்ற ஸ்ட்ரைக் ரேட்ல மிரட்டி இருக்காரு. அத்துடன் சர்வதேச டி20 கிரிக்கெட்ல 100 விக்கெட்டுகள் மற்றும் 100 சிக்ஸர்கள் அடித்த வீரர் அப்படின்ற சாதனையுமே படைச்சிருக்காரு. இருந்தாலுமே 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள டி20 உலக கோப்பையை கருத்துல கொண்டு அவருக்கு பணிச்சுமையை நிர்வகிக்கும் அடிப்படையில நியூசிலாந்து ஒரு நாள் தொடர்ல ஓய்வுமே கொடுத்திருக்காங்க. ஹர்திக் பாண்டியா கடைசியாக 2025 சாம்பியன்ஸ் டிராபி இறுதி போட்டியில தான் ஒரு நாள் போட்டியில ஆடி இருந்தார் அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. மேலும் பாத்தீங்கன்னா ஓடிஐயுடைய 15 பேர் கொண்ட பட்டியலை இன்னுமுமே பிசிசிஐ வெளியிடாதது பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. ஆனால் இவங்களுடன் போட்டி போட போற நியூசிலாந்து அணி எப்போது 15 பேர் கொண்ட பட்டியலை வெளியிட்டுட்டாங்க. இந்த நிலையில தற்போது எந்தெந்த வீரர்கள் இருப்பாங்க அப்படின்றது ஓரளவிற்கு ரசிகர்களுக்கே தெரிந்திருக்கும். கேப்டனாக சுபன் கில் அவர்கள் கம்பேக் கொடுப்பாரா இல்ல ராகுல் அவர்களே கேப்டன்சியை தொடருவாரா அப்படின்னு எதிர்பார்க்கவுமே படுது. அது மட்டும் இல்லாமல் கில் அவர்கள் தான் கேப்டனாக இருக்க வாய்ப்பு இருப்பதாக பலருமே சொல்றாங்க. மேலும் பாத்தீங்கன்னா இந்த இந்தியாவுடைய 11 அணியையுமே கூடிய விரைவில் அறிவிக்க இருக்காங்களா. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.